மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுற என்னையே ஒரே நாள்ல 2 வீடியோ போட வச்சுட்டாங்க இந்த சிஎஸ்கே விஸ் ஆர்ஆர் பசங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், என்ன மேட்டர் அப்படின்னா தெரியுங்க, உங்க எல்லாருக்குமே நம்ம காலையில கூட பேசியிருந்தோம். சிஎஸ்கே ஆர்ஆருக்கு ஒரு பெரிய ட்ரேட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் வட்டாரத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க. எஸ், சீரியஸ்லி இந்த ஒரு ட்ரேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா அந்த ஜிடிலேருந்து மும்பைக்கு போனார், அது ஒரு பெரிய ட்ரேடா பேசப்பட்டுச்சு. பட் இப்போ நடக்க போற இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை விட பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாற போகுது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ இவரோ பில்டப் கொடுக்குறியே, சாம்சன் வராரா, ஜடேஜா போறாரா அப்படின்னா எஸ், அது நடக்க தான் போகுது. விஷயம் டாப் சீக்ரெட், நீங்க வேணா பாருங்க. ஓகேங்க, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம ரொம்ப நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதை பத்தி. எஸ், சாம்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு வந்து வர போறாரு, ஜடேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து ஆர்ஆருக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தின எக்ஸ்ட்ரா நியூஸஸ் இப்போ கிடைச்சிருக்கு. ESPN கிரிக்கெட் போய் இப்போ இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் சாம் கரனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஆர்ஆருக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு பதிலாக சாம்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்திலேருந்தே ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இருந்துகிட்டு இருக்காரு. அவரை வந்து எப்படி விடுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் இதுக்கும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜடேஜாவே தான் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ சிஎஸ்கே மைண்ட் லெவல்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜடேஜாவை கொண்டு போகணும் அங்கே ஆர்ஆருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் போகுது. அதாவது வந்து இந்த ட்ரேட் எல்லாம் பற்றி இது பேச ஆரம்பிச்சோரையும் இந்த மாதிரி வந்து ஆர்ஆர் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜடேஜா ருத்ராஜை கொடுங்க அப்படின்ட்டு. ருத்ராஜ் கொடுக்க முடியாது நம்மளால, ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயரை நம்மளால இழக்க முடியாது. அது சஞ்சு சாம்சனுக்காக ருத்ராஜ் அண்ட் ஜடேஜாவை இழக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களால் முடியாதுங்க அப்படின்ட்டு சிஎஸ்கே பேக் அடிச்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் டெல்லி கிட்ட போனாங்க, அங்கே வந்து அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிட்டு இப்போ திருப்பி சிஎஸ்கே கிட்டே ஆர்ஆர் வந்துட்டாங்க. சரிங்க, நீங்க ருத்ராஜை கொடுக்க மாட்டீங்க, பிரிவிஷை கொடுங்க, நாங்க பிரிவிஷ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏங்க பிரிவிஷ் இப்போ ஒரு சீசன் வந்து நல்லா விளையாண்டு இப்போ அவரோட மார்க்கெட் எங்கேயோ இருக்கு, எங்களுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, நம்பர் 4ல அவர் தான் இறங்க போறாரு, அவர் எப்படிங்க நாங்க கொடுப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எங்களுக்கு பிரிவிஷ் அதுக்கப்புறம் ஜடேஜா வேணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஓகேவா, ஆக்சுவலா ஜடேஜா கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, பட் பிரிவிஷை கொடுக்கறதா இல்லையாங்கிறதுக்கு தான் காலையில இருந்து இவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ ஜடேஜாவை கொடுக்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பிரிவிஷ் அப்படி வேணா இனிமே எங்களால முடியாது அப்படின்றதுக்கு சரி யாரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு பேசி முடிச்சு, சரிங்க அந்த வந்து நம்மளோட சுட்டி குழந்தை இருக்காருல்ல சாம் கரன், அவரை கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ ஜடேஜா அண்ட் சுட்டி குழந்தை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்ஆரோட ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் அங்கே நல்ல யங் டீம் வந்து இருக்கு. ஸோ ஜடேஜா அங்கே போகிறப்ப கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே இங்கிட்டு வாங்கலேன், நீங்கள் இங்கிட்டு இப்போ சஞ்சு சாம்சன் உள்ளே வராரு, அப்போ அவர் தான் கேப்டன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, ருத்ராஜ் ஐக்வாட் தான் லீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் டீமை. பட் சஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். தோனி எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வரப்போற 2026 தான் கடைசி சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்எஸ் வெளில போனதுக்கு அப்புறம் எக்ஸாக்டா எம்எஸ் பிளேஸை அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ண போறது சஞ்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் இறக்கி விடலாம் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரேவை நீங்க ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு ஒன் டவுன் ருத்ராஜ் இறக்கி விடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவிஷ் இருக்காரு. இன்னும் நீங்க நல்லா ஏதாவது ஆக்ஷன்ல ஒரு பிளேயர் கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவர் ஆட விடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இன்னும் நம்மளோட சிவம் டூபே இருக்காரு. இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஏதோ கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது எங்க பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னா ஃபேன்ஸோட எமோஷன்ஸுங்க. ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கேவோட தூண், அவர் கண்டிப்பா சிஎஸ்கேல இருந்து தான் ரிட்டையர் ஆகணும்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்படிதான் சின்ன தலைய அப்படியே அப்ரப்டா கலட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜடேஜாவையும் அப்ரப்டா கலட்டி விட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா அந்த ஃபேண்டம் பிரச்சனையில மாட்டிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவே சும்மா பேசுறப்போ ஏதாவது ஒரு ஃபேன்ஸ் கூட சண்டை வரப்பட்டி நீங்க அப்படிப்பட்ட சின்னத்திலேயே விட்டவங்க தானடா நீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஜடேஜாவையும் விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபேண்டம் பிரச்சனை பயங்கரமா வரும். பட் நான் படிச்ச வரைக்கும் ஜடேஜாவே வெளில போகணும்னு கேட்கிறாருங்கிற மாதிரி படிச்சேன். அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து வரும். சரி ஓகே மணி ப்ரோ, இப்போ இது கன்ஃபார்மா அவ்வளவுதானா சஞ்சு வரப்போறாரு சிஎஸ்கே, அப்போ சுட்டி குழந்தையும் ஜடேஜாவும் ஆர்ஆர் கன்ஃபார்ம்ல நாங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
அங்கேயும் உங்களுக்கு ஒரு நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். இது அவ்வளோ கன்ஃபார்ம் கிடையாது. பிகாஸ் பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் ஐபிஎல் சைட்லேருந்து வரல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துடும். இந்த வீடியோவே நான் நாளைக்கு ஏன் போடாமல் இன்னைக்கே நைட்டு 10 மணி ஆனாலும் போடணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, நாளைக்கு இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இது பழைய நியூஸ் ஆகிடக்கூடாது, நம்ம அதை பிரேக் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் தான் இப்போ ஃபுல் ஃபார்மில் திரும்பி வந்துட்டேன்ல. ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடி இப்படி தான் நிறையா பிரேக்கிங் நியூஸ்லாம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போவே போடுறேன். ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய 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 ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போகுது ஐபிஎல் வரலாற்றில் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ், ஜடேஜா வெளில போயிட்டாரு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சோகம் அப்படிலாம் இருந்தாலும் சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் உள்ளே வர்றாரு அப்படிங்கிறப்போ அவர் என்ன மாதிரி அடாப்ட் ஆகணும், அவர் எப்படி சிஎஸ்கே கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒரு சஞ்சு சாம்சனுக்கான வேல்யூ இன் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் எல்லோ ஜெர்சியில் பார்க்க பல வருஷமாக பல பேர், ஈவன் நான் கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம், அவரே காத்துக்கிட்டு தான் இருக்காருன்னுலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லோ ஜெர்சியில் அவரை பார்க்குறப்போ செம சூப்பராக இருக்கும். அதுலேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை. பார்க்கலாங்க என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? நீங்கள் சஞ்சு வர்றதுக்கு ஹாப்பியா இல்லை ஜடேஜா போகிறதுக்கு சேடா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இடையில இப்போ சுட்டி குழந்தைய விட்டுட்டீங்களே ப்ரோ அப்படின்னா, சுட்டி லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருக்கணும், பண்ணலை. பட் அவரும் ஒரு நல்ல அசட்டாக தான் சிஎஸ்கேக்கு இருந்திருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு சுட்டிலாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது போகிறதுனால. அவர் இப்போ தான் ஒரு வருஷம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவ்வளோதான் விட்டுறலாம். பட் ஜடேஜா மாதிரி ஒரு பெரிய பிளேயரை இழக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் இது. பட் இருந்தாலும் சுட்டி எங்கே இருந்தாலும் திருப்பி சிஎஸ்கே எப்படியும் 6 ஒரு வருஷத்தில் கழட்டி விட்டுருவாங்க சுட்டியை. திருப்பி கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் ஜடேஜாவை அப்படிலாம் விட முடியாது, விடவும் மாட்டாங்க. ஏன்னா பெரிய பிளேயரில். சரிங்க, நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலையிலேயே ப்ராமிஸ் பண்ணேன் இனிமேல் வீடியோஸ் வரும்ட்டு. பாருங்கள், ஒரே நாள் 2 வீடியோலாம் வருது. இந்த மாதிரி இனிமேல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டேன். அண்ட் தென் வா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.